वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् अध्यक्षस्य समीपेषु सिद्धिस्यादिति जयन्मतम् नाध्यक्षे अनुपकारित्वात् अन्यत्रापि प्रसङ्गतः अर्थी दुःखी च यश्रोता सत्त्वध्यक्षोऽधवेतरः अध्यक्षस्य च दुःखित्वम् अर्थित्वम् शनमे मतम् உபதேசசாஸ்திர பிரகரணம் பத்திய பாகத்துல தத்துவமசிங்கிற பிரகரணம். அதுல 74 ஸ்லோகங்களா இருக்கு. 75வது ஸ்லோகம். சாதாரணமாகவே வேதாந்தம்னு சொன்னா கேட்டுட்டே இருக்கிறப்ப மறந்துட்டே இருக்கு. அது இப்போ ஒரு வாரம் இல்லைன்னு 15 நாள் ஆயிடுத்துன்னா உபதேசாஸ்திரின்னு புஸ்தகம் மட்டும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு ஞாபகம் வரும். என்ன சொன்னோம் எங்க இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுல கஷ்டம். அதுக்காக முதல்ல இந்த பிரகரணம் என்ன சொல்றதுன்னு முதல்ல பார்ப்போம். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பத்தி சொல்றது. அப்ப ஜீவன்னா யாரு, பிரம்மம்னா யாரு? உலகத்தை எல்லாம் படைத்தவர் பரமாத்மா. சகல பிரபஞ்சத்துக்கும் கர்த்தாவா இருக்க அந்த பரமாத்மா இந்த சரீரத்தையும் சிருஷ்டிப்பட்டார். உலகம் சிருஷ்டிச்சா போல, பஞ்சபூதங்களை சிருஷ்டிச்சா போல இந்த உடலையும் சிருஷ்டித்தார். இந்த உடலானது எங்க உண்டாச்சா, அம்மா வயத்துல உண்டாச்சு. அந்த சிருஷ்டிக்கும் பொழுது அதற்குள்ள அவர் பூந்துண்டார். ஏன் சிருஷ்டித்தார்னு கேள்வி எல்லாம் வருது. காரணம் நம்மத்தான். போன ஜென்மாவில புண்ணிய பாபங்களை பண்ணினோம். அந்த புண்ணிய பாபங்களை நாம் அதனுடைய பலனை அனுபவிக்கணும். பலனானது எப்படி இருக்கு? சுகரூபமாகவும் துன்ப ரூபமாகவும் இருக்கு. இன்பம் துன்பம் அனுபவிக்கணும். இன்பத்தையோ துன்பத்தையோ நம்ம அனுபவிக்கணும்னா நமக்கு உடலை மட்டும் கொடுத்தா போராது. அது எதனால வருமோ அந்த பொருளையும் கொடுக்கணும். ஆகையால் அந்த பொருளை தயார் பண்ணினார். உலகத்தை ஏன் தயார் பண்ணினார்? உங்களுக்கு இன்ப துன்பங்கள் வரணும். அந்த இன்ப துன்பங்கள் நீங்க அனுபவிக்கணுமே, ஆனால் அதுக்கு வேண்டியதான பொருள்கள் எல்லாம் வேண்டும். அந்த பொருளை தயார் பண்ணினார். தயார் பண்ணா மட்டும் போறாது, அது எங்க இருந்தாலும் அது உங்ககிட்ட வரணும். ஒரு மாம்பழம் இருக்குன்னா மாம்பழம் எங்கேயோ பிறந்தது, அங்கிருந்து லாரியில வேற யாரோ கொண்டு வந்து அதை உங்களுக்கு கொடுத்திருக்க, அதை நீங்க சாப்பிடும். சோ பகவான் எவ்வளவு அரேஞ்ச் பண்ணிருக்கார். உங்களுக்கு உலகம் முழுக்க என்னென்ன பொருள் வேணும் அந்தந்த பொருள் அந்தந்த சமயத்துக்கு உங்களுக்கு வரும்படி இத்தனையும் பண்ணிருக்க. அந்த பரமாத்மா உங்க இதயத்துல ரகசியமா இருக்க, இதயத்துக்குள்ள சாட்சி வடிவமாக இருக்க. அந்த சாட்சியானது இந்த இதயத்துல மனசுன்னு ஒண்ணு இருக்க, அதுல பிரதிபலிச்சு. உங்க வீட்டுக்கு முன்னால நில கண்ணாடி இருக்கு. வீட்டுல நீங்க என்ன பண்ணிருக்க, குளிச்சு விட்ட அதுக்கு முன்னால நிக்கிறேன். நிக்கும் பொழுது இந்த நெல்ல கண்ணாடி அது பாட்டுதான் இருக்கு. நீங்க நின்னதுமே உங்களுடைய பிரதிபிம்பம் கண்ணாடிக்குள்ள. இப்ப யாரு நீங்க ஒருத்தர் இருக்க, கண்ணாடிக்குள்ள ஒரு பிரதிபிம்பம் இருக்கு, உங்க மாதிரியே இருக்கு. அதே மாதிரி தான் இதயத்துக்குள்ள பரமாத்மா சாட்சி வடிவமா இருக்க. அவரைத்தான் பகவான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதின்னு சொல்லியிருக்க. அந்த ஈஸ்வரனா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார், வெறுமன உட்கார்ந்து. ஆனா அவர் இருந்தா தான் உங்க கண்ணு பார்க்க, உங்க காது கேட்க, உங்க மூக்கு மகர எல்லாம் தான். கரண்ட் இருந்தா தான் வீட்டுல உருப்படிகள்லாம் எப்படி வேலை செய்யறதோ அதே போல அவர் இருந்தா தான் உங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான உருப்படிகள்லாம் வேலை செய்யும். ஆனா அவருடைய ஒரு பிரதிபிம்பமானது கண்ணாடியில விழுந்தது. அந்த கண்ணாடியில விழுந்ததுக்கு சிதாபாசம்னு சொல்றது. ஏன்னா அது சைத்தன்யம். எது சாட்சியா இருக்கிறது? பரமாத்மா சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் மனசுல பிரதிபிம்பிச்சிருக்கிறதுனால அதுக்கு சிதாபாசம்னு பேரு. அந்த சிதாபாசனை நம்ம சைத்தன்யம்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா
லோகத்துல எப்படி இருக்கு தெரியுமோ, இரும்பு நெருப்புல வச்ச பிறகு அந்த இரும்பு கைய அதை தொட்டதுமே கைய கொளுத்தினாலும் நான் நியாயமா என்ன சொல்லணும், நெருப்பு தான் பொசுக்கித்துன்னு சொல்லணும். ஆனா இரும்பு பொசுக்கித்துன்னு சொல்றோம். லோகத்துல அப்படித்தானே வழக்கம் இருக்கு. அந்த பாத்திரத்தை தொட்டேன் கை எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற, இல்ல ஜலத்தை தொட்டேன் அது ரொம்ப சூடா இருந்தது கைக்கு விந்து போச்சு சொல்லலாம். ஜலமா அவங்க கை ஏதாவது பண்ணிட்டு இல்ல சுவாமி, அந்த ஜலத்துக்குள்ள இருக்கிற நீர். அதே மாதிரியே இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பிரதிபலிச்சதான சைத்தன்யம் இருக்க, அவருக்கு சிதாபாசம்னு சொன்னேன். ஆனா அந்த சிதாபாசனையே சைத்தன்யம்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இப்ப எத்தனை பேர் சொன்ன, எங்கும் உள்ள பரமாத்மா சைத்தன்யம், அவர் சாட்சி பரமாத்மான்னு சொன்ன. அவர் உங்க இதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது சாட்சின்னு ரெண்டாவது பேர் வழியே சொன்ன. அந்த சாட்சியானவர் மனசுல பிரதிபிம்பிச்சா அதுக்கு என்ன பேரு சொல்லியிருக்கேன், சிதாபாசம்னு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த மூணு தேவையான்னு சுவாமி, தேவையா இல்ல இருக்கிறது அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்றது, தேவைன்னு சொல்ல முடியுமா? எங்கும் உள்ளது பரமாத்மா, அவரை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்வீள்? உலகத்துக்கே அதிஷ்டானம். மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி. எல்லா பிராணிகளும் அந்த பரமாத்மாவினிடத்தில் தான் இருக்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் எங்க இருக்க, பூமியில இருக்க. பூமி தான் ஆதாரம். நாமெல்லாம் எப்படி வாழறோம், பூமாத்தாவனால வாழறோம். நான் 8வது மாடியில இருக்கேன். 8வது மாடியில இருந்தாலும் அந்த பில்டிங் எங்க நிக்கிறது சார்? நீங்க 8வது மாடின்னு சொல்லல. பட்சி எல்லாம் நான் பறந்து இருக்கேன்னு சொல்றது. அது பறந்துட்டு இருந்தாலும் கடைசியில எங்க வந்து நிக்கணும், ஒரு மரத்துல இருக்கணும். அந்த மரமானது எங்க இருக்க, பூமியில. அதே மாதிரியே உலகத்துல எந்த பிராணியானாலும் அது உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தம் இது ஆஹாரம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆகாரம் இருக்க. நான் இல்லையே சொல்ல, மனுஷனா இருந்தா அரிசி சாப்பிடுறான், கோதுமை சாப்பிடுறான், மற்ற பதார்த்தங்களை சாப்பிடுறான். சில பட்சியாதிகள்லாம் என்ன பண்றது, அது மாம்சத்தை சாப்பிடுறது. இப்ப பூனை எல்லாம் இருக்க பத்தில அது எலியை கொண்டுட்டு அதை சாப்பிடுறது. அதே போல சிங்கம், புலி இவைகள்லாம் மற்ற பிராணிகளுடைய மாம்சத்தை சாப்பிடுறது. அது மாம்சத்தை சாப்பிட்டாலும் எனக்கு பூமி வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது எந்த பிராணிகளை சாப்பிடுறதோ அந்த பிராணி வளர்ந்தது இந்த பூமியில் இருக்கக்கூடியதான காய்கறியை சாப்பிட்டதும். சோ விவகாரம் என்ன, எந்த பிராணியும் பூமி எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது, பூமியினுடைய தயவு எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியும். அதே போல அந்த பூமிக்கும் அதிஷ்டானமா இருக்கிறது பரமாத்மா. தானி சர்வபூதானி, எல்லா பஞ்சபூதங்கள் என்ன, எல்லா பிராணிகள்லாம் என்னடங்கள். அப்படி அந்த பரமாத்மாவை வேண்டாம்னு நீங்க சொல்ல முடியாது. அவர் அவசியமானு கேட்க முடியாது. அவர் தான் நம்ம இதயத்துக்குள்ள சாட்சியா இருக்கார். அவர் இருக்க தொட்டுத்தான் இந்த சரீரமே எல்லா காரியங்களும் பண்றது. கண்ணு பார்க்கறதோ காது கேட்கறதோ எல்லாத்தையும் எலக்ட்ரிஃபையிங் போர்ஸ் அவர் தான். இது கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடுறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறார், ரொம்ப சிரமமா இருந்தா ராத்திரி தூங்கி போயிடுறது. மனச உட்பட தூங்கி போறது. மனசு தானே தூங்கி போச்சு. கண்ணை நீ வேலை செஞ்சுட்டே படிச்சுட்டே இருக்கலாமே தூங்குறப்ப முடியாது. காது கேட்காது, காது நடக்காது, கை ஒண்ணும் பண்ணாது. ஏன்டா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. விவகாரம் முழுக்க எல்லாமே ஒண்ணும் வேலை செய்யாது. ஏன்னா அதுக்கு ரெஸ்ட் வேணும் சார். இவைகள்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டாலும் உள்ள இருக்கிற சாட்சி இருக்கார் பத்தில, அவர் மட்டும் தூங்கல. அவர் வேடிக்கை பார்த்தேன். அவர் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கார். பரமாத்மா எப்படியோ அதே மாதிரி தான் இவர். ஒரு காரியமும் பண்ண மாட்டார். ஆனா அவர் இருந்தா தான் எல்லா காரியமும் நடக்கும். அந்த சாட்சியானவர் தான் மாறாமல் எல்லா வேலையும் நடக்கிறதுக்கு காரணமா நிக்கிறார். அவர் இருந்தா எல்லாமும் நடக்கும். இப்ப இது போல ஒரு ஹால் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அந்த ஹால் ஒண்ணும் பண்ணல. ஆனா அந்த ஹால்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சங்கீதம் நடந்தது, அதுக்கு முன்னால யோகா கிளாஸ் நடந்தது, அதுக்கு முன்னால வேற இன்னொன்னு நடந்தது. இப்ப உபதேச நடக்கிறது. அதுக்கப்புறம் ராத்திரி ரெஸ்ட் எடுத்துக்கோம், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஹாலுன்னு ஒண்ணு இருந்தா தானே அது எல்லாம் பண்ண. ஆனா ஹால் ஏதாவது பண்றதா சார்? ஒண்ணும் இல்லையோன்னா அதே மாதிரிதான் அந்த சாட்சி ஒரு காரியமும் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஆனா எல்லாமும் அவருடைய பிரசன்ஸ்ல நடக்காது. கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ மற்ற எல்லா பதார்த்தங்களும் வயரோ அல்லது மூச்சு காத்து வாங்கறதோ எல்லாமே அவர் இருந்தா தான் நடக்கும். அவர் ஒரு சக்தி.
அவரை வேண்டாம்னு சொல்ல முடியாது. அவர் வேண்டாம்னா நம்ம உயிரோட இருக்க மாட்டோமே. அப்ப அது மட்டும் நடந்த போறா சார். நான் இதை பார்க்கிறேன், நான் இதை கேட்கிறேன், நான் இதை முகருகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்தா தானே நமக்கு சுக துக்கம் வரும். இத பார்த்தேன் சார் நன்னா இருக்கு, அதை பார்த்தேன் சார் நன்னா இருக்கு, என்னால பார்க்க முடியல சொல்றாளோ இல்லையா? புதுசா ஒரு சினிமா வந்து இருக்கு, அந்த சினிமா நான் முதல்ல பாக்குறேன், என்ன ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிறான், புதிக்கிறான். இன்னும் சில பேர் கடைக்கல இருக்கிறான், அது எங்க போறது சார், ஒரு 3 மாதம் அனுப்புறோம் பார்த்தா போச்சுங்கிறான் சார். அப்படி என்ன அர்த்தம்? இதை பார்த்தால் எனக்கு ஆனந்தம், இதை பார்க்கலைன்னு எனக்கு துன்பம், இப்படிங்கிற அபிப்பிராயங்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் யாருக்கு? சிதாபாசன். சிதாபாசன்னா யாரு? அந்த சாட்சியானவர் மனசுல ஒழித்த. இப்ப இந்த 3 சொல்லி நிறுத்திருக்க. இதுல என்ன விவகாரம் இருக்குன்னா, இந்த மனசுக்குள்ள தோன்றார் ஒருத்தர் சிதாபாசன்னு சொன்னேனே, அவர் இல்லைங்கிறார் பௌத்தர். அவர் தான் அகங்காரமே போருமே, அவரை தனியா ஒத்துக்கொள்ள வேண்டாமேங்கிறான் சாங்கியன். பெரியோர்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொன்னவா, இதெல்லாம் ஏன் ஒத்துக்கணும், வேண்டியது இல்லையேன்னு அவ சொன்ன. அப்ப அவர் சொல்லும் பொழுது அவளுக்கு சமாதானம் கொடுக்கிற நிலையில நம்ம இப்ப இருக்கோம். இப்ப உபதேசத்துல என்ன நடந்தது, என்ன ஆச்சு நமக்கு தெரியணுமோ இல்லையோ. உலகத்துல பரமாத்மா இருக்க, அந்த பரமாத்மாவானவர் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினார். உலகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது நம்மளுடைய சரீரத்தையும் சிருஷ்டி பண்ணினார். சரீரத்தை சிருஷ்டி பண்ணி சரீரத்துக்குள்ள பூந்துண்டு இருக்கார். பூந்துண்ட பிறகு அவருக்கு சாட்சின்னு பேரு. அந்த சாட்சியா இருக்கிறவர் மனசுல பிரதிபலிச்சிருக்கார். எங்கேயுமே கண்ணாடியில எப்ப பிரதிபலிச்சா அந்த கண்ணாடிக்குள்ள தோன்றது போய், நிஜமா அங்க ஒண்ணும் இல்ல. கண்ணாடிக்குள்ள ஒரு பிரதிபிம்பம்னு இருக்கு பத்தியில, அது தோன்றது நிஜமா வந்து கண்ணாடியை உடைச்சா அது எடுக்க முடியுமா உங்களால? நீங்க அந்த பக்கம் போச்சுன்னா அந்த பிரதிபிம்பமும் எங்கேயோ போச்சு, எங்கேயோ போயிடுது. எங்கேயோ போச்சுன்றது பிம்பத்துக்குள்ள ஒன்னாச்சுன்னு கதை அழைக்கிறேன். நிச்சயமா அது இல்லவே இல்லை. இப்படிதானே? அப்ப விவகாரம் என்ன, அந்த ஒரு பிரதிபிம்பம் ஏதுன்னு நான் சொன்னேனோ அந்த பிரதிபிம்பத்தை சிதாபாசம்னு சொல்லியிருக்கேன். அந்த சிதாபாசன் எப்படின்னா, சைத்தன்யத்தோட அந்த சாட்சியினுடைய என்ன குணங்கள் இருக்கோ அத்தனை குணங்களும் அதுக்கு இருக்கிறதா நினைச்சுருக்கேன். வெந்நீர் சுட்டுதுன்னா வெந்நீருக்குள்ள இருக்கக்கூடியது என்ன, நெருப்பு சுட்டதுன்னு தெரியாமல் வெந்நீர் சுட்டதுங்கிறான். பாத்திரம் என்ன சுட்டுதுங்கிறான். இதை விட என்ன விவகாரம் தெரியுமா, நான் இந்த கொல்லன் இருக்கானே, கொல்லன் யாரு, இரும்பு வேலையெல்லாம் செய்வேன். அவ என்ன பண்ணுவா, அந்த இரும்பை நல்லா காய்ச்சி அது வந்து ஒரு இன்னொரு இரும்பு மேல வச்சு அந்த சுத்தியால அடிப்போம். அடிக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு, அதுல இருந்து சின்ன சின்ன நெருப்பு கணங்கள் வெளியில வரும். அது வெறும் இரும்பு தான், இரும்புல இருந்து நெருப்பு பொருட்கள் வெளியில வருது. நீங்க அப்ப இந்த வெல்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா, அவன் வேகமா ஒரு மெஷின் வச்சுருவான், நிறைய நெருப்பு பொறி வரும். என்ன சுவாமினர், அது வேகமா பண்றதுனால அதுல நெருப்பு வந்து அந்த நெருப்புனால அந்த பொறியானது வெளியில வருது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த சைத்தன்யமான ஆத்மஸ்வரூபம் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த சிதாபாசம். அந்த சிதாபாசம் சைத்தன்யம் மாதிரி ஆய் நமக்கு இத்தனை விதமான பதார்த்தங்களையும் நமக்கு தயார் பண்ணி கொடுக்கும். 3 பேரை நம்ம சொன்னோம். அந்த 3வது பேரோட பரமாத்மாவே நோன்னு சொல்ல முடியல, அதே விதமாக இவரையும் நோன்னு சொல்ல முடியல சாட்சியும். இந்த சிதாபாசம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சில பேர், அதுல பௌத்த மதம் அவளுக்கு சேர்ந்தவாள்லாம் வேண்டாம்னு சொன்னா, சாங்கிய மதத்துல இருக்கவாள்லாம் அகங்காரமே மனசே போருமே அதுவே பண்ற காலத்துல சிதாபாசன் ஒண்ணு ஏன் ஒத்துக்கிறேன்னு கேட்டார். அவ 2 பேருக்கு இப்ப நம்ம சமாதானம் சொல்ற பாருங்க. அத்தியட்சமே பேது சித்தியாதி ஜென்மதம். அந்த அத்தியட்சனா இருக்கக்கூடியதான சாட்சியினுடைய சமீபத்தில் எல்லா காரியமும் நடக்கும் என்று தாங்கள் சொல்விடையானால், நாத்தியக்ஷே அனுபகாரித்வாது, அந்த சாட்சியானவர் ஒண்ணும் பண்ண மாட்டார். கரண்ட் இருக்கு சார், வீட்டுல எல்லாம் கரண்ட் இருக்கு, எல்லாம் நன்னாதான் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன, அந்த மிக்சி வேலை செய்யலைன்னா மிக்சிக்குள்ள இருப்பாரு, அது வேலை செய்யல. அது ஒழுங்கா இருந்ததுன்னா அப்புறம் கரண்ட் வந்தா எல்லா வேலையும் செய்யும். அதுலயே ரிப்பேரா இருந்தா ஒண்ணு. அதே மாதிரி தான் சாட்சி எப்பவுமே ஒண்ணும் பண்ண மாட்டார். மனசுல இருக்கிற சாட்சிக்கு ஒரு வேலையும் கிடையாது, சும்மா தான் இருப்பார். ஆனால்
அவருக்கு பக்கத்துல இந்த மனசுல பிரதிபிம்பம் இருந்தா எல்லா காரியமும் நடக்கும். அந்த மனசுல பிரதிபிம்பம் இல்லைன்னா அந்த சாட்சி கரண்ட் வரும்னா இருக்கும். கரண்ட் ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள போகும். அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அப்ப என்ன ஆச்சுன்னா வேலை செய்யல. வேலை செய்யறது கரண்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க. தொட்டுன்னா அவ்வளவுதான் கஷ்டம். என்னடா அது மாதிரி அத்தியட்ச சமீபேது சாட்சி சமீபத்தில் எல்லா சித்தியும் நடக்கிறது என்று சொன்னிடையானால் மதம் அப்படின்னு நீங்க சொன்னிடையானால் நாத்தியக்ஷே அனுபகாரித்வா அத்தியட்சனா இருக்கிற சாட்சியானவர் தானாக ஒரு காரியமும் பண்றதில்லை. ஏன் பண்றதில்ல? ஒரு வேலை செஞ்சோம்னா அந்த வேலையினால யாரு செய்யறானோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனித்தியத்துவம் உண்டு. நீங்க இருக்க வேலை செய்யறேன், வேலை காலம் ஏதோ ஒண்ணு பண்றதோ இல்லையா, வேலை செய்ய செய்ய என்னாச்சு தெரியுமோ, உங்களுடைய சரீரத்துல சில பாகங்கள் குறைஞ்சுட்டே வருது. கடைசியில ஒரு நாளைக்கு ஒரு 100 வருஷம் ஆயிடுதானே என்ன ஆச்சுன்னா அவ்வளவுதான், இதுவே போயிடும். அப்ப என்ன, எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு விகாரத்தை அடைகிறது, மாறுதலா அடைகிறது. இந்த மாறுதலானது கடைசியில என்ன ஆகுது தெரியுமா, அது அந்த மனுஷனே அந்த பொருளே இல்லாத ஆகிடும். ஆகையால் அநாத்தியக்ஷே அனுபகாரித்வாது அந்யத்ராபி பிரசங்கதா. ஒண்ணு, மனசு வேலை செய்யலேங்கிறது மட்டுமல்ல, கண்ணு வேலை செய்யட்டுமே, காது வேலை செய்யட்டுமே, இப்படி எல்லாம் ஆயிடும். ஆகையால் வெறுமன சாட்சி மட்டும் இந்த வேலை செய்யட்டுமேங்கிற விவகாரம் நடக்காது அப்படின்னு பௌத்த மதத்தை சொன்னோம். அதுக்காக சாங்கியன் என்ன சொல்றோம்னா, மனசுக்குள்ள ஒரு பிரதிபிம்பமான ஒரு சைத்தன்யம் ஏன் ஒத்துக்கிறது, மனசே இருக்கட்டுமே, அதுவே போருமே. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில எல்லா சுகமும் துக்கமும் எங்க தெரியும் தெரியுமா, நான் மனசுல தான் தெரியும். என்ன பண்ணினாலும் மனசுல என்னமோ சாஞ்சல்யம் சார், மனசு அழைப்பாயுது சார், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமே தவிர மனசுக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு, சிதாபாசன் இருக்காரு, அவர் தான் அனுபவம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதா? இந்த மனசு வரைக்கும் நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எனக்கு துன்பம் எனக்கு வலிங்கிறான். வலிங்கிறன்னா தலையில வலி, காலில் வலிக்கிறோம். நிஜமா யோசனை பண்ணிப்பா, காலில் வலிக்கிறது, வயத்து வலிங்கிறது. காலில் வலிக்கிறதா வயத்துல வலிக்கிறதா? இல்ல சார், பிரெயின்ல வலிக்கிறது. விவகாரம் அங்கே அங்கே தோன்றது வயத்துல வலிக்கிற மாதிரி தோன்றது. எல்லாமே சுகமோ துக்கமோ சர்வமோ எங்க இருக்க, மனசுல தான் இருக்கு. அந்த மனசானது இங்க வலிக்கிற அவருக்கு. இந்த யுத்தத்துல நடந்துட்டு பார்த்தல, யுத்தம் நடக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒரு கை போயிடுது. அந்த கை இல்லவே இல்லை அவருக்கு. ஒரு 2-3 வருஷம் ஆனப்புறம் அந்த கைதான் போயிடுது. வலது கையில விரல்ல வலிக்கிறதுங்கிறாரு அவரு. கையே இல்லையே சார், கையே இல்லைன்னா விரல்ல எப்படி வலிக்கும்? கை இல்லாத போனாலும் அந்த கைய அதுக்கு சரியாக அதுக்கு வழிய காட்டக்கூடியதான நரம்பு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு? பிரெயின்ல இருக்கு. அது விவகாரம் என்னன்னா, அங்க ஏதோ ஆச்சு, இங்க வலிக்கிறதுங்கிறான். டாக்டர்கிட்ட போய் சொல்றான், எப்படியா அது கையே இல்லையே எப்படி வலிக்கிறது அப்படின்னு கேட்டா. அது மாதிரி லோகத்துல விவகாரம் என்னன்னா, நம்ம எல்லாமே பாக்குறதெல்லாம் மனசுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் புத்திசாலிகளா இருக்கிறோம். சாதாரணமா இருக்கிற தலைவலி, கால்வலி, முதுவலின்னு சொல்றாளே தவிர நிஜமா இன்பமோ துன்பமோ தைரியமோ வெக்கமோ பயமோ இவைகள்லாம் எங்க இருக்க மனுஷனுக்கு? மனசு இருக்கு. காம சங்கல்போ விசிகித்தா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதி அதிருதி ஸ்ரீர் தீர் பீரிச்சேத சர்வம் மன ஏவா. இந்த வேதாந்தத்தை நன்னா புரிஞ்சுக்கலன்னா நம்மள நாம் நன்னா புரிஞ்சுக்கல. இத்தனை வருஷமா இருக்கு, வாழ்க்கை இருக்கு, நடந்து இருக்கோம். ஆனா சார் வலின்னு எங்க இருக்கு, இன்பம்னு எங்க இருக்கு, துன்பம்னு எங்க இருக்கு, ஒண்ணும் தெரியும். ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு இது இருந்தா தான் முடியும். இந்த ஸ்தூல சரீரம் இருந்தா தான் முடியும். ஏசி இருக்குன்னு வச்சுங்களேன், சில்லுன்னு இருக்குங்கிற. சில்லுன்னு இருக்குன்னு எங்க தெரியறது? உடல்ல தெரியும், ஊத்தடல். அதனாலதான் சரீரத்தை போகாயத்தனம்னு சொல்லிருக்கேன். சுகமோ துக்கமோ அனுபவித்தற்கு வேண்டியதான ஒரு பாகம் சரீரம். ஆனா சுகமோ துக்கமோ எங்க தோன்றது? மனசுலதான் தோன்றது. ஆகையால் தான் நீங்க தூங்கும் பொழுது உங்களுக்கு சுகம் இல்ல, துக்கம் இல்ல, பயம் இல்ல, வெக்கம் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. தூங்குற சமயத்துல இருக்கா, முழிச்சுட்ட சமயத்துல
எல்லாம் ஓடி வந்துருக்கு சார். அது எப்படி ஓடி வந்தது அப்படின்னு கேட்டேன்னா மனசு வேலை செய்ய தொடங்கி. எது இருந்தால் இவைகள்லாம் இருக்கோ, எது இல்லைன்னா இவைகள்லாம் இல்லையோ, அது அதனுடைய ப்ராப்பர்ட்டி தானே. உஷ்ணம் இருந்ததுன்னா அதை தொட்டா கை எறியது, உஷ்ணம் இல்லைன்னா தொட்டா ஒன்னும் ஆகல. அப்ப என்ன விவகாரம்? அது உஷ்ணம்ங்கிறது அதை எரிக்கிறது எதனுடைய தர்மம்? நெருப்பினுடைய தர்மம். அதே மாதிரிதான் இதுக்கு அன்வய வியதிரேகம்னு சொல்வார். எது இருந்தாலும் எது இருக்கோ, எது இல்லைன்னா எது இல்லையோ அதுதான் அதுக்கு காரணம். அதே மாதிரி எல்லாம் மனசு தான் காரணம். அந்த மனசு போருமே அதுக்குள்ள பிரதிபிம்பம் வேணுமான்னு கேட்கிறான் சாங்கியவாதி. அதுக்கு பதில் சொல்றார், அஸ்தி துக்கேய ஸ்ரோத சத்வாத்தியக்ஷோ அதவேதரா. அர்த்தி எனக்கு இது வேணும் என்று கருதுறவன், துக்கி நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று நினைக்கிறவன், ஸ்ரோதா யார் எல்லாத்தையும் சொன்னது கேட்கிறானோ, சது அத்தியக்ஷா அவன் சாட்சியா இல்ல சாட்சியை விட வேறானவரா? சாட்சி அத்தியக்ஷோ அதவா இதரா. அத்தியக்ஷன்னா சாட்சின்னு அந்த சாட்சியா இல்ல இன்னொத்தரா? அத்தியக்ஷம் அத்தித்வம் ஜனதே மதம். இந்த அத்தியக்ஷனா இருக்கிறவன் துக்கத்தை அனுபவிக்கிறான் என்றோ அல்லது அவன் இது வேணும் அது வேணும்னு எதிர்பார்க்கிறான்னு சொல்றதோ அது உங்க மதமே இல்லை, உங்களுடைய கொள்கை இல்லையே. நீங்க என்ன சொல்ற? சாட்சி பரமாத்மா தான். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு சாட்சின்னு பேரு. அவருக்கு எல்லாம் சுகமோ துக்கமோ இன்பமோ ஒன்னும் கிடையாது சார் அவருக்கு. அப்படி வெறும் சக்தி வடிவம் அப்படித்தானே நீங்க சொல்றேன். அதனால கர்த்தா அத்தியக்ஷஸ்மீதி நைவசத்கிரகமர்ஹதி. ஆகையால் நான் இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னோ நானே பிரம்மம் என்றோ இவைகள்லாம் அவர் சொல்லவே மாட்டார். சதேவாசீதி மித்யோக்தி ஸ்ருதேரபின யுஜ்யதே. அதோட மட்டுமில்ல, சதேவாசி நீதா சத்து அப்படின்னு நீ பிரம்மம் அப்படின்னு சொல்றதும் அது ஸ்ருதி சொல்றதும் சரியான. ஆகையால் என்ன சொல்றேன், இந்த ரெண்டும் விட்டுருங்க. ஆனா இத்தனை நாளா நானே துன்பத்தை அனுபவிக்கிறேன், நானே இன்பத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நான் என்கிறத சாட்சியோட சேர்த்து இன்பம் துன்பம் என்கிறத மனசுல இருக்கிறத சேர்த்து அந்த ரெண்டு கலந்து பேசினேள் பார்த்தேல. அப்படித்தானே பேசிட்டு இருக்க. பாத்திரம் சுட்டு கொடுத்துன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? இத்தனை நாளா சமைச்சுட்டு இருக்கிற நீங்க என்ன சொல்லணும்? பாத்திரம் சுடாதையா, பாத்திரத்துக்குள்ள இருக்கிற நெருப்பு சுட்டுன்னு சொல்லணுமா வேண்டாமா? அவன் பாத்திரம் சுட்டுறதுன்னு சொல்றான், நீங்க ஓஹோங்கிற சிரிக்கிற. விவகாரம் அவனை தர சொல்றது தப்புன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? புரிஞ்சுக்கிறதும் இல்ல. அது பார்த்தோன்னே நல்லா தெரிஞ்சிருந்தாலும் சொல்றதும் இல்ல, ஒண்ணுமே பண்ணல. அவனா அந்த மிஸ்டேக் ஆனது கேட்டு 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 நமக்கு பழகி போயிடும். நிறைய அப்படித்தான். சொக்கா சின்னதா ஆயிடுதுங்கிறான். அது எப்படி சின்னதான்? வாங்கின அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கு. நீங்க டெய்லி சாயங்காலம் டிஃபன் ஜாஸ்தியா சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 6 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிரதக் பூதான்யேகா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குண்டாச்சு. தப்பு இல்ல, அது விவகாரம் என்ன. ஆனா நாங்க சொக்கா சின்னதாச்சுன்னு அது தப்புன்னு யாருமே நினைக்கிறது போவோம். புரிய போச்சு, பெரிய சொக்கா வாங்கி இவ்வளவுதான் சொல்றேன் தவிர அது எப்படியோ அது துணி எப்படி ஜடமான பொருளா இருந்த குறுகியோ அல்லது வளர்த்தோ ஆகும்னு நமக்கு தெரியறதோ? நம்ம யோசனை பண்றோமா? நியாயமா என்ன சொல்லணும்? உடம்பு கொஞ்சம் பருமனாச்சு அப்படித்தானே நீங்க சொல்லணும். இதுதான் சுவாமியே நடக்க. அப்ப என்ன, சாட்சியும் மனசும் மனசுக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் ரெண்டும் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தையும் சாட்சியும் கலந்து கட்டியா பண்ணி அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சுக துக்கங்களை ஆத்மாவுக்கு சேர்க்கிறோம். அதான் அவிவேச்ச உபயம் பக்தி. அவிவேச்ச இவ்விரண்டையும் பிரிக்காமல் உபயம் பக்தி ஸ்ருதிச்சேது ரெண்டும் ஸ்ருதி சொல்லுமையானால் சியாக்ரஹஸ்ததா நீங்க சொல்றது பொருந்தலாம். அஸ்மதஸ்து விவிச்சைவ த்வமேவேதி வதேத்யதி. ஆனால் நான் அஸ்மத் சப்தம்னா நான்கிறது. அஸ்மதஸ்து விவிச்சைவ த்வமேவேதி வதேத்யதி. நான் என்கிறத சாட்சி, நீன்னு சொல்றதெல்லாம் வெளியில இருக்கிற பொருள். நல்லா ஞாபகம் வச்சுங்க.
நம்ம நீன்னு சொல்றதோ இதுன்னு சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா, நான் என் சரீரத்துக்கு வெளியில் இருக்கிற பொருளைத்தான் சொல்வேன். இது எத்தனை தரம் சொன்னாலும் அவ்வளவு சிம்பிள்னு சொல்றதே தவிர ஆனா ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அப்பா ஏன்டா சில கோடி வருஷங்களாக இப்படி பேசி வழக்கம், அதனால்தான் இப்படி இருக்கிறத வேற எதுவும் இல்லை. ஆகையால் அஸ்மதஸ்து விவிச்சைவ, எனக்குள்ள இருந்ததையானால் நான் சொல்வேன். எனக்கு வெளியில இருக்கக்கூடியதான பொருள்கள் எது இருந்த போதிலும் அவைகளை எல்லாமே நான் இது நீ. உயிரோட இருக்கிற பொருளா இருந்தா நீ, மற்ற ஜட பொருளா இருந்தா இது அதுன்னு சொல்லுவேன். எட்டி இருந்தா அதும்ப, கிட்ட இருந்தா இதும்ப. ரொம்ப நாள் ஆச்சுன்னா கிட்ட இருந்தாலும் அதும்ப, கிட்டத்தான் இருக்கு ஆனா அதும்ப. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, டைம் ஃபேக்டர் ஜாஸ்தியா இருந்தாலும் அதுன்னு சொல்லி அப்படித்தான் வழக்கம். சில சமயத்துல ரொம்ப பிரியமான பொருளா இருந்தாலும் அதுன்றேன். இது அதுல பாகுபாடு ஒன்றும் கிடையாது. ஆனா விவகாரம் என்னன்னா, சரீரத்துக்குள்ள இருந்தா இது நான் தான். கையில தோசை பொட்டலம் இருக்க இதுங்கிற, சாப்பிட்ட பிறகு இந்த தோசை வயத்துல இருந்தாலும் நான் வரேன்ட்டு அந்த தோசையை வயத்துல எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். ஏன் என்னோட ஒன்னா போன பிறகு அதுவும் நானா எடுத்தோ இல்லையா, அதே மாதிரிதான். ஆகையால் அஸ்மதஸ்து விவிச்சைவ, நான் என்கிறதை பிரிச்சு பார்க்கணும். மனசுக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பித்த சைத்தன்யமா அல்லது சாட்சியா பிரிச்சு பார்க்கணும். பகவான் ரமண பகவான் என்ன சொல்ற, நீ நான் மனசையே சொல்லிட்டு இருக்காயப்பா, அந்த நான் எங்க பிறந்ததுன்னு கொஞ்சம் பாரு. அந்த சாட்சியப்பா நிஜமான நான். அதத்தான் ததேகோ வசிஷ்ட சிவ ஏவலோகம், ததேகோ அவசிஷ்டா. இவைகள்லாம் இல்லை 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 என்று நீக்கின பிறகு எது மிச்சம் இருக்கோ அது நான். சாஸ்திரம் என்ன சொல்றது, மனச உட்பட, மனசு இல்ல, பிராணன் இல்ல, புலன்கள் இல்ல, இவைகள்லாம் இல்ல, இவைகளுக்கு நீக்கின பிறகு மிச்சம் எது இருக்கோ அதை நான் சொல்றேன். இதைத்தான் அவர் சொன்னார். ஆனா அவர் சொல்றது ஒரு மாதிரி சொன்னார், இவர் ஒரு சாஸ்திரம் ஒரு மாதிரி சொன்னார். விஷயம் ஒண்ணுதான். அதே மாதிரி அஸ்மதஸ்து விவிச்சைவ, பிரிச்சு ஸ்வமே வேதி வதேத்யதி பிரத்யயான்வய நிட்டத்வம் உக்ததோஷ பிரசஜ்ஜதே. இது பிரத்யய அன்வய நிஷ்டத்துவம். நான் ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த அறிபவன், அறிவு, அறியக்கூடியதான தன்மை. நான் அறிகிறேன்னு சொல்ற பொருளை பார்க்கிறேன். பொருளை பார்த்தோம், இது புஸ்தகத்தை பார்த்தா புஸ்தகம்னு தெரியுது. புஸ்தகம்னு தெரிஞ்ச பிறகு அதுல 3 அறிவு இருக்கு. என்னது, இது புஸ்தகம், இது ஒரு அறிவு. புத்தகத்தை நான் அறிந்தேன். உமக்கு புஸ்தகம் தெரியுமான்னு கேட்டாங்க, சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அறிபவன், அறியப்பட்டும் பொருள், அறிவு. இந்த 3 இருக்கா இல்லையா? அறியப்பட்டதான பொருள் என்ன, புத்தகம். அறிபவன் யாரு, நீங்க. இந்த அறிவுங்கிறதுனால ஏற்பட்டதுனால உங்களுக்கு இந்த அறிவு, புஸ்தகம்ங்கிற அறிவு உங்களுக்கு வந்தது. ஒரு செயல் ஒண்ணு இருக்கு. என்ன செயல், கண்ணை திறந்து இந்த பக்கமா பார்க்க, அந்த பக்கம் பார்த்த புத்தகம் விழ. அப்ப கண்ணை திறந்து இத பார்த்த ஒரு செயல் உங்கள்கிட்ட இருக்கா? சோ இப்ப புஸ்தகத்தை பார்த்தேன்னா எத்தனை இருக்கு உங்கள்கிட்ட? புத்தகம் ஒண்ணு இருக்கு. புத்தகத்தை நான் அறிந்தேன், நான் எனக்கூடியதான அறிவு ஒண்ணு இருக்கு. இந்த புத்தகத்தை அறிவதற்காக தாங்கள் பண்ணினதான செயல் ஒண்ணு இருக்கு. இந்த 3ஐயும் பின்னால் இருக்கிறவர் பார்க்கிறார். இந்த 3 எங்க நடந்தது? மனதுக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யத்துல நடந்தது. அதனால்தான் அறிவு மனசுல வந்து. புத்தகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். புத்தகத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன். யாரு பார்த்தா? நான் பார்த்தேன். இந்த 3 நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சேன் எல்லா வியாபாரம். ஆனா இந்த 3ஐயும் தெரிஞ்சவர் ஒருத்தர், அறிந்தவர் ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ. நான் கண்ணை மூடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னமா அந்த பக்கம் திருப்பி கண்ணை திறந்தேன். திறந்தா அங்கே புஸ்தகம் இருந்தது. அதை நான் பார்த்தேன். புஸ்தகத்தை பார்த்தவரை இது புத்தகம்னு அறிவு எனக்கு வந்தது. இத்தனையும் இவள் தானே சொல்றேன். இத்தனையும் எங்கே நடந்தது? மனசுல நடந்தது. மனசுல நடந்த விஷயத்தை அவர் பார்த்தார். இப்படி இந்த 2ஐயும் பிரிச்சு தெரிஞ்சுக்கலன்னா
கீழே சொன்னதான தோஷமானது வரும். எது? அந்த சாட்சியானவர் அனித்தியம் எனக்கூடிய அவர் வேலை செஞ்சா அனித்தியம்னு ஒரு தோஷம் வரும். மனசுல இருக்கக்கூடியதான பதார்த்தமானது அது அனித்தியமான பதார்த்தம் என்று அனித்தியமான செயல்கள் பண்றதுங்கிறது தெரியாதுதானோ தோஷம் வரும். அதனால் ஸ்வமித்யத்யக்ஷனிஷ்டச்சேத் துவம் இது அத்தியக்ஷனிஷ்டச்சேத் தத்துவமசிங்கிற வாக்கியத்துல நீன்னு சொல்றல, நீயும் அந்த பரமாத்மாவும் ஒண்ணு. இதானே தத்துவமசி வாக்கியத்துக்கு அர்த்தம். தத்துவமசி வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். தத்துவமசின்னு யார் சொன்னா தெரியுமா? நான் ஸ்வேதகேது எனக்கூடியதான பையனுக்கு அவர் அப்பா உத்தாலகர் சொன்னார். அந்த உத்தாலகர் என்ன பண்ணினார், இந்த பையன் எல்லாத்தையும் படிச்சு விட்டு வந்த பிறகு நான் எல்லாம் அறிவேன்னு ஒரு கர்வத்தோட வரும் பொழுது, கண்ணா எதை அறிந்தால் எல்லாம் அறிகிற மாதிரி ஆயிடுமோ அதை அறிந்தாயா அப்படின்னு கேட்டார். அவன் அறியலையே, அப்படிப்பட்ட பொருளே இல்லைன்ட்டான். அவனுக்கு எல்லாம் சொன்னார். ஒரு மண்ணை அறிஞ்சால் மண்ணில இருந்து வரக்கூடியதான பொருள்கள் எல்லாம் தெரியுறதோ இல்லையோ, அதே போல தங்கத்தை அறிஞ்சால் தங்கத்திலிருந்து வரக்கூடியதான பொருள் எல்லாம் தெரியுறதோ இல்லையோ, அதே மாதிரி உலகத்தை எல்லாம் படைத்ததான பரமாத்மா இருக்கார். அவர் அறிந்தால் அவரால் செய்யப்பட்டதான பொருள்கள் அறியும். எக்ஸாம்பிள் என்ன புரியணும்? மண்ணை தெரிஞ்சா மண்ணில இருந்து வரக்கூடியதான சட்டி பல்லாய் மூடி அகல் எல்லாம் எப்படி தெரியறதோ, தங்க பிஸ்கட் அறிஞ்சோமையானால் அதுல இருந்து வரக்கூடியதான செங்கிலி வள மோதிரம் இவைகள்லாம் எப்படி தெரியறதோ, அதே போல உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான பரம்பொருளை தாங்கள் அறிந்தீழையானால் அந்த உலகத்தை அறியக்கூடியவர் யாரு அப்படின்னு அவர் சத்துன்னு சொன்னார். அந்த சத்தானது உங்க மனசுலயும் உங்க இதயத்துக்குள்ளயும் இருக்குன்னு. அந்த இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மா இருக்காரு, அவர் தான் அப்ப மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் பிரதிபிம்பமும். அப்ப என்னாச்சு? துவம் தத்து அசி, நீ நான் எதை சொல்றியோ அதானப்பா அங்க இருக்கிற பரமாத்மா. இப்ப என்ன சொல்லிருக்க? தத்துவமசிங்கிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த கதையில என்ன தெரிஞ்சிருக்க? நான் என்று எந்த நானை நான் கொண்டாடிட்டு இருக்கேனோ அந்த நானானவர் பரம்பொருள். இதான அர்த்தம். இப்ப பாருங்க, துவம் நீ என்கிறது சாட்சிய சொல்லுமேயானால் அகம் அத்தியக்ஷயோ கதம் சம்பந்தா, இந்த மனசுல இருக்கக்கூடியதான ஆத்துக்கும் அங்கே உள்ள இருக்கக்கூடியதான சாட்சிக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்த வாட்சையேவ அத்திர ஏன துவமிதி லட்சயேது. என்ன நீயே அவர்னு சொல்ற, நீயே அவர்னா என்ன சம்பந்தம் இருக்கு இவ ரெண்டு பேருக்கும்? தங்கமும் வளையும் ஒண்ணுன்னு சொன்னா அந்த ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணு காரணம், இன்னொன்னு காரியம். மண்ணுல இருந்து குடம் வந்து மண்ணுக்கு குடத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணு காரணம், ஒண்ணு காரியம். இந்த நீயே பரமாத்மான்னு சொல்றப்ப அந்த நீங்கிறது பரமாத்மால இருந்து உண்டாச்சுன்னு சொல்றப்ப, வீடை கட்டுறதுக்கு முன்னால வெளியில வெயில்ல குடம் வச்சுட்டு நின்றுடுது பழைய நாள்ல. இப்பெல்லாம் யாரும் நிக்கிறது இல்லை. பழைய நாள்ல வீடு கல்லு மண்ணு சிமெண்ட், அதுக்கெல்லாம் சிமெண்ட்டுக்கெல்லாம் பர்மிட் வாங்கிட்டு இரும்ப வாங்கிட்டு அதை வந்து நின்று அப்படி ஒரு 6 மாசம் காலமருந்து சாயங்காலம் நின்று வேலை வாங்கி இதெல்லாம் பண்ணி வீடு வைக்கிற, அப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணுவான். இப்ப என்னடா, முதல்ல ஒரு அட்வான்ஸ் கட்டி விட்டுற, நீங்க எப்ப வீடு வாங்குறீங்களோ அன்னைக்கு கட்டினா போருமா. இப்ப புதுசா சிஸ்டம் என்னன்னா அப்பப்ப தவணைகள் எல்லாம் கட்ட வேண்டியது இல்லை. முதல்ல ஏதோ கொஞ்சம் கட்டி விடுங்க, ஒரு 5% 10% இருக்கிறான். எப்ப அவன் டெலிவரி கொடுக்கறானோ அப்பன்னாரு. அது பிரளயாந்தம். எப்ப கொடுப்பான்னு தெரியல. 5 வருஷங்கிறான், 10 வருஷங்கிறான், எஸ்கலேஷன்ங்கிறான், ஏதோ போறது. அதிர்ஷ்டம் இருக்கிறவாளுக்கு வீடு கிடைக்கிறது, இல்லாத ஆளுக்கு போயிட்டே இருக்க விவகாரம். இதுக்குள்ள வீடு இழிஞ்சு எடுத்துங்கிறான். என்னமோ நடக்கிறது சுவாமி, ஒன்னும் தெரியல விவகாரங்கள் முழுக்க. ஆனா வீடு கட்டணும்னு வெளியில நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். கிரகப்பிரவேசம் பண்ணின பிறகு என்ன பண்ணினார்? வீட்டுக்குள்ள போனார். என்ன இந்த எக்ஸாம்பிள்லாம் இன்னும் கொஞ்ச நாளெல்லாம் சொல்லவே முடியாது இருக்கு. அப்ப வேற எக்ஸாம்பிள் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் வேதாந்தம் புரியறதுக்கு. அதனால தத்ருத்வா ததேவ அனுப்பிராவிசத்துன்னு சொல்லிருக்கு. வீடை கட்டி வீடுக்குள்ள பூந்தார். வீடை கட்டுறதுக்கு வெளியில் நின்னவரும் அவர் தான், உள்ள பூந்தவரும் அவர் தானே. ஆகையால் இதயத்துக்குள்ள இருக்கிறவர் யாரு? பரமாத்மா தான். அவர் தான் வெளியில இருந்தார். இதயத்தை உண்டு பண்ணின பிறகு அதுக்குள்ள அவர் பூந்துட்டார். அதனால அவரேன்னு சொல்றது. இப்ப அவரேன்னு அவரால் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாமா? மண்ணுல இருந்து குடம் உண்டா இருக்கு,
மண்ணு வேற குடம் வேற, மண்ணுல இருந்து குடம் உண்டாரு. அதே போல ஜீவனானவன் பரமாத்மானால உண்டாக்கப்பட்டிருப்பாரே, ஆனால் ஒரு சம்பந்தத்தை சொல்லலாம். அவரேன்னு அவருக்கு அவரோட என்ன சம்பந்தம் சார்? அவருக்கு அவர் அப்பாவா, அவருக்கு குழந்தையா, அவர் காத்துக்காரியா, என்ன சொல்வேன்? அவருக்கு அவர் சம்பந்தம் சொல்ல முடியுமா? சம்பந்தமா 2 பேர் இருந்தா தானே முடியும். அதான் சொல்றார், துவமத்யக்ஷ நிஷ்டச்சே அகமத்யக்ஷயோ கதம் சாட்சியம். இந்த ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தோ வாட்சையே வாத்ர ஏனத்வம் இது லட்சயே. சம்பந்தம் சொன்னா தானே நீர் அவர்னு சொல்றதுக்கு. திருஷ்ய திரஷ்ட திருஷ்யத்வ சம்பந்த யத்யபி அத்யக்ஷே அக்ரியே கதம். இவர் பார்க்கிறவர், அவர் பார்க்கப்படுபவர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாமே சார், ஒரு சம்பந்தம் சொல்லலாமே. அத்தியட்சே அக்ரியே கதம், இதெல்லாம் சொல்றதுக்கு நன்னாத்தான் இருக்கு. ஆனா பார்க்கிறது எனக்கூடியதான செயல் பரமாத்மாவில இல்லையே. என்ன சொல்லியிருக்கேன்? பரமாத்மாவுக்கு அவருக்கு ஒரு செயலும் இல்ல. பார்க்கப்படுபவர் நீங்க சைத்தன்யம் சிதாபாசன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பார்க்கிறவர் ஆத்மான்னு சொல்லக்கூடாது நீங்க. ஏன்னா பார்க்கிறது எனக்கூடியதான செயலே வருவதில்ல. அகர்த்தா போக்தா சரி. அக்ரியத்வே பிதாதாத்மியம் அத்தியக்ஷஸ்ய பவேத் யதி ஆத்மாத்யக்ஷயோ ஆத்மா அத்தியக்ஷமாஸ்தீதி சம்பந்த அக்ரஹணே நதி. அக்ரியத்வே பிதாதாத்மியம், அவருக்கு செயல் இல்லாத போனாலும் அவரோட ஐடென்டிட்டி பரமாத்மாவும் ஜீவனும் அவரே தான் இவர் அப்படின்னு நான் சொல்வேனே அப்படின்னு சொன்னா, ஆத்மா அத்தியக்ஷயோ ஆத்மா அத்தியக்ஷ உமமாஸ்தி சம்பந்த அக்ரஹணே நதி. இவ 2 பேரும் உபயமும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்கா. லோகத்துல எல்லாமே ஒரு சாட்சி இருந்தா தானே நமக்கு தெரியும். ஆத்மா தான் சாட்சியா இருக்கிறவர், அவர் பரமாத்மா ஜீவனோட ஒன்னா இருக்காருங்கிறதுக்கு ஒரு சாட்சி உங்களுக்கு வேணும். அவர் தான் சார் சுவாமி சாட்சி. அவருக்கு இன்னொரு சாட்சி இருக்கான்னா இல்லையே. ஆயால் அந்த பட்சம் சொல்ல முடியல. சம்பந்த கிரகணம் சாஸ்திராதிதி சேத்து மன்யதே யதி. அப்படி இல்ல, இதோ பாருங்க சார், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வேதம் சொல்லிட்டு நான் நம்புறேன்டா கடைசியில். சம்பந்த கிரகணம் சாஸ்திராதிதி சேத் மன்யதே நஹி பூர்வோக்தா தோஷா கிரகோவாஸ்யான் மமேதி ச. முன்னாலேயே இதுக்கு நான் சமாதானம் சொல்லிவிட்டேன். என்ன 3 தோஷங்கள் சொல்லியிருக்கேன். 3 தோஷங்கள். ஆத்மாவானது விகாரமாகிவிடும். ஆத்மாவில செயல் இருந்தால் ஆத்மா மாறிடும். மாறினா அனித்தியமா. அந்த சைத்தன்யத்தோட மனசுல இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் நீங்க சொன்னேன்னு வச்சுங்களேன், அந்த பிரதிபிம்பமே பொய்ன்னு சொல்லியிருக்கேன். அதுவே பொய்ன்னு அது எப்படி இன்னொன்னு காட்டா? கண்ணாடிக்குள்ள உங்களுக்கு தோண்டி கொண்டு இருக்க ஒரு சைத்தன்யம், ஒரு பிரதிபிம்பம் நிஜமாது. நீங்க ஆடினா ஆடுறது, நின்னா நிக்கிறது, நீங்க சிரிச்சா சிரிக்கிறது, கண்ணா கசைக்கனா அதுவும் கசைக்கிறது. ஆனா இண்டிபெண்டா ஏதாவது ஒரு காரியம் பண்ணுமா? ஆனா இங்க நீங்க இண்டிபெண்டா தான் இன்பம் துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்க. அது எப்படிதான் இருக்கு? அப்ப அதோட சைத்தன்யத்துக்கு எப்படி சம்பந்தம் வரும்? இந்த 3 தோஷங்கள் வராதுன்னு நான் முன்னாலேயே சொல்லிவிட்டேன். இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரசிச்சு பார்த்தா தெரியும். நமக்குள்ள இவ்வளவு நடக்கிறது. நாம என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? ஆனந்தமா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நடக்கிறது. ஒரு கேள்வி கேட்கிறேன், இத பார்த்து நான் அறிந்தேன்னு சொல்றீரை, எப்படி அறிந்தேன், யார் அறிந்தேன்னு கேட்டா சொல்ல தெரியல. பாருங்க, நீங்க பரமாத்மாவா இருக்க சாஸ்திரம் சொன்ன போதிலும் நமக்கு தெரியல. அதான் சொல்றாரு, அதிருஷிர் திருஷிரூபேண பாதி புத்திர் யதா ததா. புத்தியானது பாராதது, எதையும் பாராதது, பார்க்கிறதாக காணப்படுகிறது. எல்லாம் நான் தான் பாக்கிறேன், நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் பார்க்கிறேன். ஆனா அதிருஷி திருஷிரூபேண பாதி புத்திர் யதா ததா பிரத்யயா அபி தஸ்யாஸ்யு. அப்பவும் பிரத்யா அபி தஸ்யாஸ்யு. அந்த புத்தியில தான் அறிபவன், அறியப்பட வேண்டியதான பொருள், அறிவு, இவைகள்லாம் காணப்படுகிறது. நான் புத்தகத்தை பார்த்தேன்னா நான் சொன்னேன், அறியக்கூடியதான பொருள் புத்தகத்தை சொல்றேன், பார்த்தேன்னு சொல்ற. ஐ சா தி புக்குன்னு நீங்க சொன்னேன்னா 3 வேர்ட்ஸ்லயும் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஐன்னு டூயர் கர்த்தாவை சொல்லிருக்கேன்,
புக்குன்னு அறியப்படக்கூடியதான பொருளை சொல்லிருக்க, சான்னு ஒரு செயலை சொல்லிருக்க. இந்த மூணும் ஆத்மாவில இருக்குமா? ஆத்மா அகத்தாச்சு. அது எங்க இருக்கணும்? புத்தியில இருக்கணும். புத்தியில இருக்கிறதுதான் பொய் பிரதிபிம்பம் பொய்ன்னு சொன்னேன்னு. அப்ப எங்க சார் இருக்கு? வெறும்னா சொல்லிட்டே இருக்கிறது எங்கே சொல்லல. ஐயா, நீர் புத்தியும் ஆத்மாவையும் ஒன்னா கலந்து கட்டிய அவிவிக்தமாக பண்ணிவிட்டு, அதனால்தான் சொல்றாரு ஆபாசஸ்ய ததாபாவீன ஆபாசா ததபாவஸ்ச திருஷேஷ்டீம்னா நச்ச அன்யதா. இங்க ஒரு லைன் விட்டு போச்சு. பிரத்யா பிதஸ்யாஸ்யு சப்தாயோ விஸ்புலிங்கவத். இதுக்கு திருஷ்டாந்தம் முன்னால நான் சொல்லிவிட்டேன். அந்த பழுக்க பழுக்க காய்ச்சின இரும்பு மேல வச்சு செம்மட்டையால அடிச்சானேயானால் அதுல இருந்து நெருப்பு பொறி வருது. அந்த நெருப்பு பொறியானது எப்படி வந்தது? அந்த இரும்புல இருந்து வந்ததா? இரும்புல இருந்து நெருப்பு பிறக்குமா? அந்த இரும்பானது சிவப்பா இருக்க, அதுக்குள்ள நெருப்பு இருக்கு. அந்த இரும்பு பொறியானது உடஞ்சு வெளியில வந்திருக்கு. அது சிவப்பா இருக்கிறதா உங்களுக்கு நெருப்பு பொறிங்க. அதோட அது மேலப்பட்டா வேஷ்டியானது ஓட்ட விழுந்துடும். இப்ப விவகாரம் என்னன்னு, இந்த ஸ்திரீகள்லாம் ஹோமம் பண்ணும் பொழுது புருஷனுக்கு பின்னால நிக்கிற. ஏன் தெரியுமா? நான் பட்டுப்படம் கட்டிட்டு இருக்கேன், நெருப்பொறி உங்க மேல விட்டோம். கிளீனா கவனிச்சு பாருங்க. ரொம்ப பத்திரமா ஆனந்தமா பின்னால நிக்க, ஏதோ ரொம்ப பக்தியா நிக்கிறா போலியும். டப்பத்தை இருக்குன்னு அப்படி பிடிச்சிருக்கு. விவகாரம் என்ன, அவளுக்கு படவு முக்கியம் சுவாமி. உங்க மாதிரி விவகாரம் நீங்க பாட்டுக்கு எதாவது பரவாயில்லைங்கிற. என்ன நெருப்பொறி விழுந்துருமோன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க. அந்த நெருப்பு பொறி என்ன, அந்த கட்டையோ ஏதோ இருக்க, அதனுடைய சின்ன துண்டு. அந்த கட்டை எரியும் பொழுது அந்த துண்டானது வெளியில வந்தது. அந்த துண்டுல நெருப்பு பிடிச்சது. அதே விதமாகத்தான் அந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் மனசுக்குள்ள வந்து மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தோட சேர்ந்து அந்த செயல்கள்லாம் வெளியில வரும் பொழுது அந்த செயல்கள்லாம் ஆத்மாவுடைய செயல்ல கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவிவிக்ததையா அப்படின்னு கேட்டுட்டார். அதான் ஆபாசத்ததபாவஸ்த திருஷேஷ்டீம் நோனதன்யதா. ஆபாசமோ மனசனுடைய மாறுதலோ, மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யமோ, அல்லது மனசுக்குள்ள சைத்தன்யம் இல்லையேன்னு சொல்றதோ, திருஷேஷ்டீம்னா நன்யதா. இதெல்லாம் மனதனுடைய செயல்கள், அந்த பரமாத்மாவில் இல்லை. லோகஸ்ய யுக்தி தத்கிரஹஸ்ய சதி. இவைகள்லாம் யுக்தியினாலேயே நீங்க நல்லா யோசனை பண்ணா, இத்தனையும் நான் புத்தகத்தை அறிந்தேன்னு எப்ப சொல்றேன்? மனசு இருக்கிற காலத்துல, பகல் நேரத்துல, அப்பத்தான் சொல்றேன். தூங்குறப்ப சொன்னீங்களா? அப்ப இது யாருக்கு சேர்ந்ததா? ஆத்மாக்கு சேர்ந்ததா? மனசுக்கு சேர்ந்ததா? மனசுதான் முழிச்சுட்டு இருக்கிற பேருக்கு தூக்கத்துல இல்ல. ஆத்மா 3 நிலையிலும் இருக்க. ஆகையால்தான் நான் முழிச்சுட்டு இருக்கேன், நான் தூங்கினேன், நான் சொப்னத்தை கண்டேன் அப்படின்னு நானும் 3 நிலையிலையும் சொல்றேன். சோ 3 நிலையிலும் இருக்கிறது சாட்சி, முழிச்சுட்டு இருக்கிற நிலையில மட்டும் இருக்கிறது சிதாபாசன், முழிச்சுட்டு இருக்கிற நிலையில மட்டும் காணப்படக்கூடியதான் நான் இதை அறிஞ்சேன் எனக்கூடியதான் நானோ இதையோ அறிஞ்சேன் எனக்கூடியதான செயலோ. இது எப்ப இருக்கும்? முழிச்சுட்டு இருக்கிற நிலையில இருக்கிற புத்தியில இருக்கு. அதான் சொல்ற லோகஸ்ய யுக்தி தத்கிரஹஸ்தி தன்வேவம் திருஷி சங்கிராந்தி அயப்பிண்டே அக்னிவத் பவேத். இதான் நான் சொன்னேன். அயப்பிண்டே அக்னிவத், காற்றின பழுக்க காற்றின இரும்புல நெருப்பு காணப்படும்படி ஆகும். அதே போல முகாபாசவதித்யேதத், இதத்தான் முகாபாசவது. கண்ணாடியில நீங்க முகத்தை பார்த்தால் அந்த முகத்தினுடைய பிரதிபிம்பம் எப்படி ஏற்படுறதோ, அந்த பிரதிபிம்பம் பொய்ன்னு என்னதோ அதை நான் முன்னாலேயே சொல்லிட்டேன். ஆதர்சே தன்னிராக்கிரதம். ஆதர்சே, ஆதர்சம்னா கண்ணாடி. கண்ணாடியில தோணக்கூடியதான முகம் மாதிரி. சோ விவகாரம் நம்ம உலகத்தை அனுபவிக்கிறது, இதை பார்க்கிறேன், அங்கே போகிறேன், இங்க வரேன், எல்லாமே புத்தியோட நின்று போச்சு. அந்த புத்தியில தான் இத்தனை மாறுதல்கள் ஏற்படுது. உள்ள இருக்கிற சாட்சியானவர் இந்த புத்திய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அந்த புத்தியில இருக்கக்கூடியதான அசையுதலோ அந்த சிரமங்களோ எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கார். ஆனா அவர் பார்ப்பதனால் அவருக்கு ஒரு சிரமமும் இல்லை. ஆனா நிஜமாக அனுபவிக்கிறதுனால சிரமம், அனுபவிக்கிறதுனால ஏற்பட்டதான சிரமத்தை போக்கிக் கொள்வதற்காக புத்தி உறங்கிறது.
ராத்திரி போய் புத்தி ஏன் சார் தூங்குறத நானா விதமா அமைஞ்சிருக்கேன் சார். சாட்சி என்ன? அவர் பொண்ணு இல்ல, அவர் வெறும் அப்படி பார்த்து அந்த பார்க்கிற செயல் கூட அவர் இடத்துல இல்ல, தானா காணப்படுறது அவ்வளவுதான் அவருக்கு. அதனால முகாபாசவத்யே தத்து ஆதர்ஷே தன்னிராக்கிருதம் கிருஷ்ணாயோ லோகிதாபாச கிருஷ்ண அயஹா கருப்பான இரும்பு, அயஹான இரும்பு, அதான் அயஸ்காந்தம், மேக்னட். காந்தம்னு இழுக்காது, இழுக்கக்கூடியதான இரும்பு. அயஸ்காந்தம்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அயோமயம், என் மனசானது இரும்பு மாதிரி இருக்கு, இன்னது என்று சொல்ல முடியலை. அயகான்னு சொன்னா இரும்பு, அது தெரிஞ்சுப்போம். கிருஷ்ணாயோ லோகிதா பாச கருப்பான இரும்பானது லோகிதா பாசம் சிவப்பாக தோணித்து. நஜப்பா சிவமா இல்ல, சிவப்பா நெரு இது இரும்பு எப்படி இருந்தது? கருப்பத்தான் இருந்தது. அது அந்த நெருப்புல போட்டதுன்னு நெருப்பு கலரா வந்துருது பார்த்தீங்களா? அந்த நெருப்புன்னு தோன்றதை தவிர நிஜமா நெருப்பு இல்லை. அதான் கிருஷ்ணாயோ லோகிதா பாசம் இத்தியே தத்ருஷ்டமுச்சதே திருஷ்ட திருஷ்டாந்த துல்லிய துல்லியத்துவம் நது சர்வாத்மனா குவச்சித். அதே மாதிரியே சாட்சியில் இருக்கக்கூடியதான தர்மங்கள் மனசுல இருக்கிற சிதாபாசனுக்கும் மனசுல இருக்கிற சிதாபாச தர்மங்கள் இவைகளை எல்லாம் சுகம் துக்கம் இன்பம் இவைகளை ஆத்மாவுக்கும் சொல்லி நான் சுகமா இருக்கேன், நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் பயப்படுறேன், நான் வெக்கமா இருக்கேன். இந்த நானும் எத்தனை சொல்றேன், ரொம்ப பயமா இருக்கு எனக்கு, நான் பயப்படுறேங்கிறாரு. உங்களுக்கு இல்ல, மனசுக்கு. மனசுல தானே பயம் இருக்கு. ஏன் பயப்படணும்? ஆத்மாவில ஒண்ணும் இல்லையே. மனசுல ஒரு இன்சிடென்ட்னால நமக்கு ஒரு பயம் வரும். யாராவது நம்மளை பார்த்து பேசிவிடுவாரோன்னு ஒரு வெக்கம் வரும். இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியலையா சார் அப்படின்னு நினைச்சிருவாளோன்னு இவனுக்கு வெக்கம். முழுக்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமான்னு அட தெரிஞ்சிருந்தாலும் இப்ப அது அந்த மனசுக்கு புரிக்காம தோணாம இருக்கிறதுங்கிறது பகவானுடைய செயல். எப்பவும் எல்லாம் தோணும்னு நினைக்காதீங்க. எவ்வளவு பெரியவாளாரு யானைக்கும் அடி சிறக்கும், புரியுதா? அதனால இதுன்னு சொல்லப்படாது, பேசப்படாது, விவகாரம். ஆனா இது எங்க இருக்க? மனசுல இருக்கே தவிர ஆத்மாவில இல்லை. ஆனா மனசுல இருக்கக்கூடியதான தர்மங்கள் ஆத்மாவில இருக்கிறதா கருதி நான் சொல்றேன். அதான் திருஷ்ட திருஷ்டாந்த துல்லியத்துவம் நது சர்வ ஆத்மனா குவச்சித். இரும்புக்கு இந்த ஒரு திருஷ்டாந்தம், இரும்பானது எப்படி சிவப்பா தோணித்தோ அப்படின்னு சொன்னா நெருப்பு சம்யோகத்தில். அதே மாதிரி எல்லா இடத்திலையும் சொல்ல முடியும். சில சமயத்துல ஒண்ணு இன்னொன்னா மாறி தோணும், சில சமயத்துல ஒண்ணு இன்னொன்னா மாறாமலேயே அதனுடைய தர்மங்கள் இதுல தோணும். அதனால எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா எக்ஸாம்பிள் அதே மாதிரியே அப்படியே சொல்லணும்னு எடுத்துக்கப்படாது. இந்த பொண்ணுனுடைய முகமானது நல்லா இருக்கு, சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா, சந்திரன் தோசைகள் மாதிரி ஆத்துல அங்க ஆகாசத்துல இருக்க, இந்த பொண்ணு முகமா தோசைகள் பிளெயினா இருக்கு, மூக்கு மொழியும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அந்த சந்திரனுக்கு ஏதோ ஒரு வடு இருக்கு, அதே போல இந்த பொண்ணு முகத்திலையும் வடு இருக்கு, அதுக்கு அது ரெட்டாந்தம் சொன்னேன். அது இல்ல சார், என்ன ஐடியா சொல்லணும் பார்க்கணும். சந்திரன் நான் சொன்னேன், எல்லோருக்கும் சந்திரன் அவர் அட்ராக்டிவா இருக்க. அதே போல இந்த பொண்ணினுடைய முகமானது எல்லாருக்கும் அட்ராக்ட். அந்த அம்சத்துலதான் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் சொன்னேன்னா எந்த அம்சத்துல சொன்னானோ அதை தான் எடுத்துக்கணுமே தவிர எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது நீங்க. அதே மாதிரி இரும்பு சிவப்பாற மாதிரி மனசு சிவப்பாச்சுன்னு நினைக்காதியும், மனசு சிவப்பால. ஆனா என்ன, இங்க இருக்கக்கூடியதான இரும்புல இருக்கக்கூடியதான அந்த நெருப்பானது எப்படி பொசுக்கினா இரும்பு பொசுக்கிறதுன்னு சொல்றேனோ, அதே மாதிரி மனசுல இருக்கக்கூடியதான பயமும் வெக்கமும் மனசுல வறுமையானால் அது ஆத்மாவுக்கு இருக்குன்னு சொல்லி பழகிட்டேன். அவ்வளவுதான் எக்ஸாம்பிள். ததைவ, அதான் சொல்ற, ததைவ அப்படியே சேத்தனா பாசம் மனசுல தோன்றதான பிரதிபிம்பம் சித்தம் சைதன்யவத் பவேத். இந்த மனசானது சைதன்யவத் பவேத், சாட்சி மாதிரி ஆகிறது. முகாபாசோ யதா தர்ஷே, கண்ணாடியில தோணினதான முகத்தினுடைய பிரதிபிம்பம், ஆதர்சம்னா கண்ணாடி, கண்ணாடியில தோணிதான முகாபாசமானது ஆபாசோதிதோ மிருஷா. இந்த ஆபாசம் பொய் என்று நான் சொன்னேனோ, ஆனா நீங்க எப்படி நினைச்சிருக்க,
உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கேள். அதே மாதிரி சித்தம் சேத்தனம் இத்யேதது சாஸ்திர யுக்தி விவர்ஜிதம். சித்தமே சைத்தன்யம், புத்தியே சைத்தன்யம் இப்படின்னு சொல்றது சாஸ்திரமும் ஒத்துக்கல. சாஸ்திரம் ஜடம்னு சொல்றது யுக்திக்கும் பொருந்தல. யுக்திக்கு பொருந்த தானே சேத்தனம் தான் எல்லா காரியமும் தானே பண்ணுமே, அதையும் சாட்சிட்டு இருந்து வாங்கிக்கிறது. அதனால சாஸ்திரத்துக்கும் பொருந்தாது, யுக்திக்கும் பொருந்தாது. தேகஸ்யாபி பிரசங்கஸ்யாத், புத்தி ஜடமா இருந்த போதிலும் தானே எல்லா காரியத்தையும் பண்ணுமேயானால், பிரதிபிம்பம் தேவையில்லை தானே பண்ணுமேயானால், கையும் தானே எல்லா காரியமும், கண்ணும் தானே எல்லா காரியமும் பண்ணும். அப்படி ஆயிடும். அதான் தேகஸ்யாபி பிரசங்கஸ்யாத் சக்ஷுரா தேவச்ச ததப்யஸ்து. இருக்கட்டும் மிஸ்டர், கையை கண்ணு காது மூக்கு நாக்கை அது தான் தான் தன் இஷ்டமான செயலை பண்ணிட்டே இருக்கட்டுமே. ஐயா அப்படி பண்ணினா லோகாயதிக சங்கதே, நாமளும் நாஸ்திகால் மாதிரி ஆயிடும். நாஸ்திகன் சரீரத்தை ஆத்மாங்கிறான், நீங்களும் இப்ப அப்படிதான் சொல்றீள். நகது திருஷிரஸ்மீதி யத்யாபாசோ ந சேதசி. அதே மாதிரியே புத்தியானது பார்க்கிற பொருள் அப்படின்னு எங்கேயாவது இருக்க தெரியுமா? இல்ல. அதோட மட்டுமல்ல, சதஸ்மி திதியோ அபாவே வியக்தம் ஸ்யாத் தத்துவமஸ்யபி. வேதமானது நீங்க தான் பிரம்மம் தத்துவமசி அப்படின்னு சொல்றது வேஸ்டா போயிடும். ஏன்? புத்தி சைத்தன்யமா இல்லையோன்னா? சைத்தன்யமான ஆத்மாவும் ஜடமான புத்தியும் ஒன்னாகாது. சித்தும் ஜடமும் ஒன்னா சேராது. இப்ப தத்துவமசின்னு சொல்றது அந்த துவம்ங்கிறது புத்தியா இருக்கவே ஆனால் இப்படி சொல்றது தப்பாயிடும். யுஷ்மதஸ்மத் விபாகஜ்ஞே சியாதர்த்தவதிம் உதம்பசா. யுஷ்மது அஸ்மது நீ நான், இந்த ரெண்டும் தனித்தனி அர்த்தங்களா இருந்த போதிலும் பொருள் ஒண்ணுத்தான் எனக்குரியதான என் அர்த்தம் இருந்தால்தான் இந்த தத்துவமசிங்கிற அர்த்தமானது வரும் அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்க. இதுக்கு மேல இந்த தத்துவமசிங்கிற அர்த்தமானது எப்படி வரப்போறது என்கிறது நமக்கு சொல்லுவார். இது வரைக்கும் வெறும் ஆர்கியுமெண்ட் தான். இந்த ஆர்கியுமெண்ட நமக்குள்ள புரிஞ்சுட்டோம்னா நல்லா இருக்கும். இனிமேல் இந்த ஆர்கியுமெண்ட்டுக்கு வேண்டியதான தகுந்தான அம்சங்கள் சொல்ற. இத நாளைக்கு